ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம் C++ல. ஸோ பேசிக்காக கிளாஸஸ்னால் என்ன? கிளாஸஸ்ங்கிறது வந்து பார்த்தோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்பேண்டட் கான்செப்ட் தான். இதில் என்ன இருக்க போகுது, டேட்டா ஸ்ட்ரக்சரில் சேம் டைப் வைப்போம், இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வைப்போம். அதில் வந்து என்ன பண்ண போகிறோம், இது அடிஷ்னலாக மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து கிளாஸஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு இது பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கிளாஸஸ் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் என்ன பண்ணோம், ஸ்ட்ரக்சருக்கு யூனியனுக்கு எல்லாமே வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே கிளாஸஸ்க்கும் என்ன பண்ண போகிறோம், ஆப்ஜெக்ட்னு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் இல்லைன்னா டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்லுவோம், இல்லை ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். அது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு அதே தான், நம்ம அங்கே ஸ்ட்ரக்ட்னு கொடுத்தோம். இங்கே அதுக்கு பதிலாக கிளாஸு, அதோட நேம் என்னன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபயர்ங்கிறது வந்து ப்ரைவேட்டாக பப்ளிக்காக அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை ப்ரொடெக்டடான்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னா என்னோடய ஸ்கோப் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மெம்பர், அது வந்து டைப் வந்து என்ன சொல்லலாம், டேட்டா டைப்பு, வேரியபிள் நேம், அது ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் என்ன பண்ணுவோம், அந்த மெம்பர் என்னவோ அதை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பார்த்தோம்னா 1 of 3 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டர்னு சொல்லிட்டு. பை டிஃபால்ட் வந்து ப்ரைவேட்டில் இருக்கும், பப்ளிக்னா நம்ம மென்ஷன் பண்ணணும். ப்ரொடெக்டர்ங்கிறது வந்து இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்ட் வரும், நம்ம அதை பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் வந்து ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், ஐஓ ஸ்ட்ரீம், இன்புட் ஸ்ட்ரீமு, எஸ்டிடிங்கிற நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரெக்டாங்கிள்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வித் ஹைட்டுன்னு 2 வேரியபிள், இது வந்து ப்ரைவேட் வேரியபிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், சொல்லனா ப்ரைவேட்டு பை டிஃபால்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பப்ளிக்குள்ளே நான் என்ன சொல்ல போகிறேன், இப்போ நான் பப்ளிக்னு எங்கெல்லாம் கொடுக்குறேனோ அது எல்லாத்தையும் நான் வந்து வெளியேருந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இல்லை வேறு எங்கே இருந்தாலும் நான் ஆக்சஸ் பண்ணேன்னா டேரெக்டாக நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் செட் வேல்யூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ஆர்குமெண்ட் வந்து இன்டீஜர் டைப் இருக்குது, எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, எல்லாத்தையும் இங்கே தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஏரியான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜரில் ரிட்டர்ன் பண்ண போது என்ன பண்ண போகிறோம், இந்த வித்தையும் ஐட்டம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ஏரியாவை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள்ங்கிறதுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு, ரெக்டாங்கிள்ங்கிற கிளாஸ். ஸோ இந்த கிளாஸுக்கு வெளியே நான் என்ன பண்ணணும், இந்த செட் வேல்யூஸ்ங்கிறது நான் என்ன டிஃபைன் பண்ணல, டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கோப் ரெசல்யூஷன். ஸோ ஸ்கோப் ரெசல்யூஷன்ங்கிறது எதுக்காக, அந்த கிளாஸை விட்டு வெளியே எங்கேயாவது ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டருங்கிறது. ஸோ செட் வேல்யூஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறேன், டிஃபைன் பண்ணுறேன். இந்த எக்ஸ் ஒய் யூஸர் கொடுக்குறத ஹைட்டு வித் ஹைட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நாங்கள் வந்து ரீஎஸ்என் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து வித் ஹைட்டுக்கு எக்ஸ் யூஸர் என்ன கொடுக்குறாரு, 3 4 கொடுக்குறாரு. எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறோம், மெயினில் ரெக்டாங்கிள்ங்கிறது கிளாஸ் நேமு, அதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரெக்டன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நான் பப்ளிக்கில் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நான் வந்து ரெக்ட்டுங்கிற அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ டைரக்ட் மெம்பர் ஆப்பரேட்டர், டாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ரெக்ட் டாட் செட் வேல்யூஸ்ங்கிற ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இங்கே இருக்குது. டெஃபினிஷன் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் போட்டு என்ன பண்ணியிருக்கோம், டெஃபினிஷன் வந்து வெளியே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 3 4ங்கிறது எக்ஸ் ஒய்க்கு போகும், வித் ஹைட்டுக்கு வந்து ரீஎஸ்என் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து நான் ரெக்ட் டாட் ஏரியான்னு கூடப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வித் ஹைட்டுக்கு என்ன இருக்கும், 3 4ங்கிறது ரீஎஸ்என் இருக்கும், மல்டிப்ளை ஆகிட்டு 12ங்கிறது எனக்கு வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி வந்து அந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்க்கணும்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ங்கிறதோட வேலை என்னன்னா, வேல்யூஸ் வந்து இனிஷியேட் பண்ண போகிறோம். ஸோ சேம் நேம் அஸ் தட் ஆஃப் அந்த கிளாஸ் நேம் என்னவோ அதே நேம் தான் இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே கன்ஸ்ட்ரக்டர் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கால் ஆகும். ஸோ அது ரிட்டன் டைப்பில் எதுவும் கொடுக்க தேவையில்லை, டேரெக்டாக வந்து கிளாஸ் நேம் என்னவோ அதே கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ரெக்டாங்கிள்ங்கிறது கிளாஸ் நேமு. ஸோ சேம் நேமில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கேயும் நான் டிக்ளரேஷன் தான் பண்ணியிருக்கோம். டெஃபினிஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணி கிளாஸுக்கு வெளியே வந்து ரெக்டாங்கிள்ங்கிற அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற ரெக்டாங்கிள்ங்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபின்னு 2 ஆர்குமெண்ட் இருக்க போது கொடுக்குற வேல்யூ சேம் முன்னாடி எக்ஸாம்பிள் மாதிரியே தான் வித் ஹைட்டுக்கு அசைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம், சேம் அஸ் தட் எக்ஸாம்பிள். பட் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், செட் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ நான் ஒன்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே என்ன எனக்கு ரெக்ட் 3 4னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு 3 4ன்னு வந்து எனக்கு என்ன ஆகிடும், வேல்யூ வந்து இனிஷியேட் ஆகிடும் வித்துக்கும் ஹைட்டுக்கும். இதே நான் ரெக்ட் பி கொடுத்தேன்னா அதே மாதிரி 5 6 கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியேட் ஆகிடும். அதுக்குள்ளே போயிட்டு என்ன ஆகுது, எனக்கு 5 6 அசைன் ஆகிடும். ஸோ நான் ஒன்ஸ் ஏரியா கால் பண்ணப்போ ரெஸ்பெக்டிவ் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேனோ அந்த வேல்யூஸ் வந்து நான் எனக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க போகுது. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் வந்து 12 13 சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஓவர்லோடிங் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு நம்ம பார்த்தோம், அதுவும் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால என்ன பண்ணலாம்னா சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து வச்சு எல்லாமே என்ன பண்ணலாம், ஓவர்லோட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பர்டிகுலர் இது வந்து கால் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ரெக்டாங்கிள்ங்கிறது அதே கிளாஸ் நேம் அதே ப்ராசஸ் தான். பட் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஆர்குமெண்ட்டே கிடையாது, இங்கே 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே கால் ஆகும். ஸோ இங்கே நான் ரெக்டாங்கிளுக்கு ஆர்குமெண்ட் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 3 4 என்ன ஆகும், டேரெக்டாக வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியேட் ஆகும். அதுக்குள்ளே நான் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஹைட்டு வித்துக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ 3 4 12ன்னு அசைன் ஆகிடும்.
ஸோ விச் இஸ் 12ன்னு இருக்க போது அது மல்டிப்ளை பண்ணோம்னா 12ன்னு எனக்கு வரப்போகுது. இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டே கொடுக்கல, டேரெக்டாக வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறேன். அப்போ என்ன எனக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா ஆர்குமெண்ட்டே கிடையாது, டிஃபால்ட்டாக அதுக்குள்ளே நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோமோ அது வந்து அசைன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, நமக்கு வித் ஹைட்டுக்கு வந்து 5 இருக்குது. ஸோ அந்த 5 என்ன ஆகுது, எனக்கு இந்த இடத்துல அசைன் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஏரியா கால் பண்ணுறப்போ பேஸ்ட் ஆன் தட் நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த கண்டென்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்லாம் பார்த்தோம்னா நம்ம பேங்க்கில் எக்ஸாம்பிளுக்கு வந்து அதுவும் வந்து ஆப்ஜெக்ட் அந்த கான்செப்ட்டில் தான், கிளாஸ் அந்த ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லா பேங்க்லேயும் வந்து மினிமம் டிஃபால்ட் வந்து 1000 ரூபாய் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேங்க்கில் வந்து பார்த்தோம்னா 5000 கூட கேட்குறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா செட் பண்ணிக்கலாம். இந்த டயர் சிட்டிஸ் பேஸ்ட் ஆன் த சிட்டி வந்து இவ்வளோ பேலன்ஸ் மினிமம் இருக்கணும்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லை அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்போவே என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ பேலன்ஸோட தான் மினிமம் 1000 ரூபாவோட தான் வந்து அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஒரு சில பேங்க்கில். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளுக்காக. ஸோ யூனிஃபார்ம் இனிஷியலைசேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ யூனிஃபார்ம் இனிஷியலைசேஷன் எனக்கு நம்ம இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுறது. ஃபூங்கிறதுக்கு 10.0 கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், ரேடியஸ்க்கு 10.0 அசைன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஈக்குவல்னு சொல்லிட்டு இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மாதிரி. ஸோ பாருக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு அங்கே இருக்கிற வேரியபிளுக்கு 20.0ங்கிறது வந்து இந்த இடத்துல அசைன்மெண்ட்டில் வந்து அசைன் ஆகும். இது வந்து யூனிஃபார்ம் யூனிட். ஸோ இங்கே கேர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். ஸோ 30.0ங்கிறது வந்து போயிட்டு நமக்கு என்ன ஆகுது, 30.0ங்கிறதும் வந்து ரேடியஸ்க்கு அசைன் ஆகும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஈக்குவல்னு போட்டுட்டு இங்கே அசைன்மெண்ட் மாதிரியே என்ன பண்ணலாம், இது அசைன் பண்ணலாம். இது வந்து பிளெயின் ஓல்ட் டேட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர் அந்த இது எல்லாமே போகிறப்போ, இல்லை மெயின் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் போகிறப்போ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 40.0 வந்து ரேடியஸ் அசைன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஃபூ டாட் சர்க்கம்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன்னா ஃபூக்கு 10.0 இருக்குது. 2 × 10.0 × 3.14 இந்த வேலையெல்லாம் மல்டிப்ளை ஆகிட்டு ரிசல்ட் வந்து எனக்கு என்ன ஆக போகுது, ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ 62ன்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம என்ன பண்ணலாம், இது எப்பெல்லாம் இனிஷியேட் பண்ணலாம் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டரை அப்படிங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா மெம்பர் இனிஷியேஷன் இன் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம், இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஒன்று வந்து சர்க்கிள்னு இருக்குது, அது வந்து ப்ரைவேட் மெம்பர் வந்து ரேடியஸ்ங்கிறது மட்டும். பப்ளிக்கில் என்ன பண்ணுறேன், சர்க்கிள்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்க போது ரேடியஸ் 6. ஸோ இதில் என்ன பண்ணுறேன், ரேடியஸ் 6ங்கிறதுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து கால் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், ஏரியாவுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் பண்ணுறோம். சிலிண்டரில் என்ன பண்ணுறேன், சர்க்கிள்ங்கிறது வந்து ஒரு மெம்பரு. ஸோ சர்க்கிள்ங்கிறது இந்த மெம்பரு. ஸோ இந்த என்டையர் கிளாஸே நான் என்ன பண்ணுறேன், சிலிண்டருக்குள்ளே ஒரு மெம்பராக வந்து டேட்டா மெம்பராக அசைன் பண்ணுறேன். அடுத்து ஹைட்டுன்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ரேடியஸ் தனியாக இருக்க போது ஹைட் தனியாக இருக்க போது 2 கிளாஸில் வந்து கண்டென்ட்டை வந்து ஃபெச் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சிலிண்டரில் பப்ளிக்கில் என்ன இருக்க போது, கன்ஸ்ட்ரக்டருக்கு டபுள் 6 ரேடியஸ் வச்சு. ஸோ இந்த பேஸுக்கு என்ன பண்ணணும், நான் 6 பாஸ் பண்ணணும். ஸோ இது என்ன ஆகும், 6 வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு போகும். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன ஆக போகுது, எனக்கு வந்து இந்த 6 வந்து வேல்யூ வந்து அசைன் ஆக போகுது. ஸோ அதுக்கடுத்து ஹைட்டு வந்து நம்ம ஆல்ரெடி இங்கேயே சொல்லிட்டோம். ஸோ அந்த ஹைட்டுக்கு வந்து அச்சு எடுத்துக்க போகுது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், நான் வால்யூம் கண்டுபிடிக்கிறப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கே ரேடியஸ் பையர் ஸ்கொயரில். ஸோ பை 6 ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் வந்து எனக்கு இங்கே வரப்போகுது. அது கூட என்ன பண்ணுறேன், ஹைட்டை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் சிலிண்டருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க 1020. ஸோ அப்போ என்ன ஆகும், 1020 ஆருக்கு இங்கே ஹச்சுக்கு அசைன் ஆகும். ஸோ பேஸு R10னா இங்கே போயிட்டு ஆருக்கு ரேடியஸ்க்கு 10ன்னு அசைன் ஆகிடும். அதுக்கடுத்து ஹச்சுக்கு 20ன்னு இருக்க போகுது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே வால்யூம் கால் பண்ணுறோம். வால்யூம் கால் பண்ணுறப்போ என்ன எனக்கு இங்கே வந்து 10 வேல்யூவா. ஸோ இங்கே வந்து 10 100 × 3.14 அதோட ரிசல்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதோட என்ன பண்ணுறேன், ஹைட்டை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக வால்யூம் என்னன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ தலையை சுற்றி மூக்க தோற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேஸில் நான் வந்து 2 கிளாஸில் டிஃபைன் பண்ணுறேன்னா நான் அதை எப்படி வந்து என்னால் வந்து இனிஷியேட் பண்ணி மெம்பரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ பாயிண்டர்ஸ் வந்து கிளாஸுக்கு அசைன் பண்ணோம்னா அதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் இங்கே பாயிண்டர்ஸ் டு கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ரெக்டாங்கிள் வித்து ஹைட்டு. ஸோ ரெக்டாங்கிளுக்கு என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்டரில் இங்கே வேல்யூ வந்து இனிஷியேட் பண்ணுறோம். நம்ம இது மாதிரி பார்த்த மாதிரியே வித்துக்கு எனக்கு என்ன ஆகுது, எக்ஸில் என்ன இருக்கோ வித்துக்கு அசைன் ஆகும், ஒயில் என்ன இருக்கோ ஹைட்டுக்கு அசைன் ஆகும். ஏரியாவில் என்ன பண்ணுறேன், ரிட்டன் டைப் வந்து வாய்டு எதுவும் பாஸ் பண்ணல. ஆனால் மல்டிப்ளை ஆகிட்டு நமக்கு என்ன ஆகுது, வித் ஹைட்டு என்ன ஆகும், ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணல. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணோன்னா எனக்கு வந்து வித் ஹைட்டு மல்டிப்ளை ஆகிட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. மெயினில் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் 3.4ங்கிறது வித் ஹைட்டுக்கு அசைன் ஆகும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், ரெக்டாங்கிளில் 3 பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ஃபூ பாரு BAZன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபூல் என்ன ஆகுது, எனக்கு இந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ இன்டைரக்ட் மெம்பர் ஆப்ரேட்டர் ஏர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபூலேருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா பாருக்கு என்ன பண்ணுறேன், ரெக்டாங்கிளுக்கு 5 6ன்னு கொடுக்குறேன். ஸோ 5 6ங்கிறது வந்து பார் இருக்கும். BIZக்கு என்ன பண்ணுறேன், நியூ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதுவும் வந்து மெம்பர் மாதிரி தான். ஸோ விச் இஸ்
இதுவும் வந்து நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். ஸோ வந்து இங்கேயும் அரே ஆஃப் கண்டென்ட் வந்து கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ வந்து அரே ஆஃப் கண்டென்ட், ஸோ ரெண்டுக்கு என்ன பண்ணுறேன் 2 5 3 6, ஸோ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கண்டென்ட் வந்து ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓபிஜே டாட் ஏரியா, ஸோ ஆப்ஜெக்டில் 3 4 12ன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆக போகுது, ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ இங்கே அசைன் ஆகிடும், அதுக்கப்புறம் மல்டிப்ளை ஆகிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதே நான் ஃபுல் என்னாகும், இதே தான் இங்கேயும் இருக்குது, பட் பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஸோ இன்டைரக்ட் மெம்பர் ஆப்ரேட்டர், ஸோ இங்கே டைரக்ட் மெம்பர் ஆப்ரேட்டர் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இன்டைரக்ட் மெம்பர் ஆப்ரேட்டர்ன்றப்போ ஏரோ ஆப்ரேட்டர், ஃபூங்கிறது என்ன ஆகும், எனக்கு ஆப்ஜெக்ட் தான் அதோட அட்ரஸ் இருக்குது, அதுலேருந்து என்ன பண்ணுறேன், இதோட இந்த ஏரியாவையே வந்து இன்டைரக்டாக பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து அதே 12 மல்டிப்ளை ஆகிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ பிஏஆரும் பாயிண்டர் வேரியபிள் தான், அதில் என்ன பண்ணுறேன், இந்த ரெக்டாங்கிளுக்கு இங்கே கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போவும் என்ன ஆகும், இன்டைரக்டாக தான் கால் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து பிஏஆர் இன்டைரக்ட் மெம்பர் பாயிண்டர் அந்த ஏரோ சிம்பிள் யூஸ் பண்ணி ஏரியாவை கால் பண்ணணும். இதுவே ரெக்டாங்கிளில் இங்கே வந்து 2 வேல்யூ இருக்குது. ஸோ ஒரு அரே ஆஃப் 0 1ன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் இருக்க போகுது. ஸோ 0th இண்டெக்ஸில் இதுவும் வந்து இன்டைரக்ட் தான், ஏன்னா பாயிண்டர் வேரியபிள் தானே. ஸோ அதனால ஏரோ யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் இங்கே அரேவாக இருக்கிறனால நான் டைரெக்டாக வந்து 0th இண்டெக்ஸ்னு கால் பண்ணாலே எனக்கு என்ன ஆகிடும், இந்த 2 5ஓட ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால இங்கே டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அரே இருக்கிறனால இங்கே டேரெக்டாக டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், இங்கே டேரெக்டாக அசைன் பண்ணுறதுனால இங்கே வந்து ஏரோ யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, அந்த பாயிண்டர் வேரியபிளை டெலீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மெமரி அலோகேஷனுக்கு வந்து பார்த்தோம், அதில் வந்து நியூ வந்து அலோகேஷனுக்கு, டெலீட் வந்து ரீஅலோகேஷனுக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கிரியேட்டாக சொல்லியிருக்காங்க நமக்கு எக்ஸ்பிரஷன் வந்து இங்கே வேல்யூட் எக்ஸ்னா எக்ஸ் வந்து எதை பாயிண்ட் பண்ணுதோ அது வந்து இதை நம்ம இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அது என்னென்ன பண்ணுதுன்னு சொல்கிறதுக்காக. ஸோ இங்கே என்ன அட்ரஸ் ஆஃப் எக்ஸ்னா அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் இருக்க போது, எக்ஸ் டாட் ஒய்னா எக்ஸுங்கிறதுக்குள்ளே இருக்க ஒய்ங்கிற மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறேன். இது வந்து இன்டெரக்டாக ஆக்சஸ் பண்ணுறோம். ஒய்ங்கிறது எக்ஸுக்குள்ளே இருக்கிறதோட பாயிண்ட் பண்ணுது. ஸோ வேல்யூட் எக்ஸ்னா வேல்யூட் எக்ஸ் என்னவோ அதை கண்டுபிடிச்சிடும், அதுக்குள்ளே இருக்கிற ஒய்ங்கிற எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ் வந்து தெரியும், இதுதான் வந்து இண்டெக்ஸ் வந்து இப்போ இருக்குது. ஸோ இங்கே எக்ஸுங்கிறது பாயிண்டர்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து எதை பாயிண்ட் பண்ணுதோ அது, செகண்ட் எதை பாயிண்ட் பண்ணுதோ n+1னா அதான் n, ஏன்னா 0 வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுனால n இருக்க போகுது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் டிஃபைன்டு வித் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியனாக கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம இது வந்து நம்ம விருப்பம் தான். ஸ்ட்ரக்சர் யூனியன் மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப் தான் நமக்கு வந்து கிளாஸுங்கிற கான்செப்ட் வரப்போது. என்ன ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறோம், மெத்தட்ஸ் வந்து அடிஷனலாக இருக்கும். ஸோ இங்கே கீவேர்டு வந்து ஸ்ட்ரக்சருக்கு பதிலாக அங்கே என்ன இருக்க போது, இங்கே ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே எல்லாமே வந்து பை டிஃபால்ட் வந்து பப்ளிக்கில் இருக்கும், கிளாஸில் வந்து பை டிஃபால்ட் வந்து ப்ரைவேட்டில் இருக்கும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ கீவேர்டு யூனியனும் சேமஸ் அதே மாதிரி தான், இங்கேயும் யூனியன் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்து நமக்கு பப்ளிக் தான் இருக்கும். யூனியனில் ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் வந்து நம்ம மெமரி வந்து கம்மியாக தான் தேவைப்படுதுன்னா அந்த சமயத்தில் யூனியன் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம பேஸ்ட் ஆன் நம்ம ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து தான் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ் அவனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இல்லை நான் ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும்னா அதை காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ லுக் அட் இட் அண்ட் போஸ்ட் மோர் வீடியோஸ் பேஸ்ட் ஆன் தட். தேங்க்யூ.